12 அக்டோபர் 17ஆம் தேதியுடைய ப்ரொமோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு யார் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் 2 பேர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. யாரையும் நம்ம அரோராவையும் ஆதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. இவர் 2 பேரும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அந்த சாப்பாடு சமயத்தில் வந்து சில கண்டென்ட் சொல்லணும், சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது கூட சில விஷயங்களில் ஆதிரிக்கு அது வரல. அது சொல்ல தெரியல, இல்லை அவங்க சொல்கிற டோன் வந்து அப்படி இருக்குதா, இல்லை வந்து அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கே அவங்க பேசுறது கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இருக்குதா அப்படின்னு தெரியல. நம்ம அரோராவுக்கு ஒரே கண்டென்ட் என்னென்னா, இப்போ துஷார்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உரட்டணும், அதை ஏதோ ஒரு லவ் ட்ராக் கொண்டு வந்து சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி வந்து அரோராவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி நிற்குது. அந்த பையன் வந்து பிடி கொடுக்காமல் இருக்கான். இது நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு இருக்கிற கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸு பண்ண விடாமல் நம்மளை தடுத்துருமோ அப்படிங்கிற பயத்தில் அந்த பையில வந்து பார்த்திங்கன்னா அரோராவை பூசி மொழிக்கு பேசிட்டு இருக்கான். வெளியே போய் பேசிக்கலாம், வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பூசி மொழிக்கு போட்டிட்டான். ஸோ இவங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை இந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வரல. இப்போ இந்த நார்மல் குரூப்புக்கும் சூப்பர் டீலர்ஸ் குரூப்புக்கும் இடைப்பட்ட வந்து ஒரு டிஸ்கஷன் என்ன வருதுன்னா, இவங்க பண்ணுற கஷ்டத்தை அவங்க உணர்றதில்லை அப்படிங்கிறது தான். இப்போ எப்படின்னா டாஸ்க்கை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான கண்டென்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா 2 டீமும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை இவங்க என்னென்னா நீ வந்து அதிகாரம் பண்ணுறது உங்களோட டாஸ்க் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகார துணியில் தான் பேசுகிறாங்க. இந்த பார்வதி திவாகர் இவங்க எல்லாமே பேசுனது. ஆனால் இதில் என்ன பியூட்டினா, பார்வதி திவாகர்லாம் வந்து டாக்ஸிக்கான மனநிலை இருந்தால் கூட அவங்கள ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே கூட இவங்களுக்குள்ள இருக்கவங்க கிடையாது. யாரும் அமைதியாக இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க தான் டார்கெட் பண்ணுவாங்க. அல்லது பண்ணுற பர்ஃபார்மன்ஸு எப்படி சொல்கிறது, இவங்கள வந்து மனசுக்கு தொடலை அப்படிங்கிறத உண்மை. ஆதிரிக்கும் ஒரு மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்குது, அரோராவுக்கு ஒரு மாதிரியான மனநிலை தான் இருக்குது. அரோரா என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே சுற்றிக்கிட்டு அப்படியே ஒப்பேத்தி ஓடிடலாம் அப்படின்னு மனநிலையில் இருக்கிறது. ஆதிரி எல்லா இடத்துலையும் போய் நின்னா கூட தன்னுடைய மனநிலையை ஒழுங்காக சொல்லி புரிய வைக்க முடியாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். ஆனால் உண்மையாலுமே 2-3 பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உள்ளே இருக்காங்க. யார், நம்ம திவாகர் சார், அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஆள் யாருன்னா நம்ம பார்வதி. அவங்க பார்வதி வந்து முக்கா, நம்ம திவாகர் வந்து முழுசு. ஆனால் திவாகர் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சில புரிதலுக்கு வர அந்த நடிக்க மாதிரிலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டால் கூட இப்போ அந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டார். ஓ, அதை வந்து நம்மளை வந்து ரொம்ப பெரிய கிண்டல் துணியில் மாற்றுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பூசி மொழிகி திவாகர் ஒரு பாசிட்டிவ் ஜோனுக்குள்ளே போயிட்டார். பார்வதி மட்டும் தான் இப்போ நெகட்டிவ் ஜோனில் இருக்காங்க. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கனால அதை வச்சு கண்டென்ட் ஓடிட்டு இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் சிறையில் போட்டாங்களா, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை. அங்கே உள்ளுக்குள்ளே போய்ட்டு நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்களா, இல்லை அவங்க 2 பேத்துக்குள்ள புரிதலுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஹவுஸ்மேட்டாக மறுபடியும் உள்ளே வரும்போது என்னென்ன மாதிரியான கேம் பிளே ஆட போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆக போன வாரம் நான் ஒரு 2-3 நாளாக வீடியோ போடாமல் நான் நிறைய விஷயங்கள் வந்து தேடிட்டு இருந்தேன். நான் ஒரு பர்சனல் விஷயத்தான் போயிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நேற்று ஃபுல்லாக உட்காந்து எல்லா சீசனில் இருக்கிற அந்த இப்போது லாஸ்ட்டு 3 டேஸில் அந்த எல்லா எபிசோடும் பார்த்தோம்னா எல்லா எபிசோடும் இதே தான். அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மேட்டரும் அதுக்கப்புறமேட்டு இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட மேட்டர் தான் பயங்கர சண்டை. நேற்று இவங்க வேறு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டாங்களா, அதை வந்து பார்த்து பல பேர் கொஞ்சம் மனசு வேறு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குமா, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீக்கில் தான் தெரியும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பெரிய சம்பவம் நடக்கும். இன்றைக்கி சண்டை போட்டால் தான் நாளைக்கு விஜய் சேதுபதிக்கு கண்டென்ட்டு, இல்லை விஜய் சேதுபதியே கண்டென்ட் இல்லாமல் சும்மா தான் நிற்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் வந்து பேசிக்கலாம். இப்போ வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ளே நடந்த விஷயங்களில் கம்ருதீன் வந்து அந்த டாஸ்க்கு ஜெயிச்ச விஷயம் இருக்குல்ல, அந்த பொம்மை டாஸ்கில் ஜெயிச்சது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கம்ருதீன்கிட்ட பேசிக்காக சில விஷயங்கள் மிஸ்டேக் இருந்தால் கூட அவன் வந்து ஒரு டாஸ்க் அப்படிங்கிற இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணுறான். இங்கே சில பேருக்கு பேசிக் எத்திக்ஸ் இருந்தாலும் கூட டாஸ்க்கில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணினா பிக் பாஸை சர்வே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே டாஸ்க் அப்படிங்கிறது தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற இடத்த கொடுக்குது. அதை இருந்தால் தான் நிறைய வீக் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். எல்லா வாட்டியுமே ஓட்டு என்ன சொல்கிறதுனா வந்து நாமினேட் ஆகி அது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது போன சீசனில் இருக்க கம்பேர் பண்ணோம்னா ஜாக்லினோ முத்துக்குமாரெலாம் கிடையாது. எல்லாத்துலேயும் அதே மாதிரி சௌந்தர்யா இவங்கெல்லாம் நாமினேட் பண்ணவும் மக்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன தான் நாமினேட் பண்ணாலும் அந்த கான்ஃபிடென்ட் இவங்க யாருக்கிட்டையுமே கிடையாது. இப்போ இங்கே இருக்கிறவங்க யாராவது நாமினேட் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ கடைசி வரைக்குமே மக்கள் செலக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது, ஏதோ நம்ம பிக் பாஸ் பார்த்துட்ருக்கிறோமே அதுக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் ஓட்டு போடுறாங்களே தவிர இங்கே இருக்கவங்களுடைய கேம் பிளே பிடிச்சி ஓட்டு போடுறவங்களோ இல்லை இந்த வந்து பிக் பாஸ் பிடிச்சி ஓட்டு போடுறவங்களோ ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அது நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணி தான் ஓட்டு போட்டுருப்பாங்களே தவிர மற்றபடி இன்னும் இந்த ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கலை. போன எபிசோடில் வந்து விஜய் சேதுபதி என்ன பல்ஸ் கொடுத்தாரோ அதை தாண்டி இப்போ ஒரு பெரிய பல்ஸ் அவர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள், இந்த வாரங்கள் நடந்த சம்பவங்கள், எவன் கேவலமாக பேசினா, எவன் வந்து புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறான், அதே மாதிரி பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருக்கிறான்,
அதே மாதிரி மைக்கு போடாமல் வந்து டிசிப்ளின் இல்லாமல் இருக்கான். இது எல்லா விஷயங்களையும் அழுத்தம் திருத்தமாக விஜய் சேதுபதி கேட்கணும். அவர் வந்து கொலகொல வளகொலன்னு பேசிக்கிட்டு கிடந்தாருன்னா கடைசி வரைக்கும் ஒன்றுமே பிக் பாஸ் எந்திரிக்காது. ஏன்னா 12 நாள் இன்னையோட முடிய போகுது. அடுத்து 13, 14 2 வாரம் போயிடுச்சு. 14 நாட்களுக்கு பிறகு மீதி இன்னும் 80 நாட்கள் எப்படி இவங்களை வச்சு நம்ம குப்பை ஓட்டுறது? அவங்க வேறு வழி கிடையாது, கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவாங்க. எவன் உட்காந்து பார்க்குறது? இப்படியே உருண்டுட்டு இருந்தால் எவன் உட்காந்து பார்ப்பான்? கண்டிப்பாக எனக்கு இந்த வாரம் வந்து விஜய் சேதுபதி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணணும். இவங்க ஒழுங்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத விட போன எபிசோட்லேருந்து இந்த எபிசோடுக்கு விஜய் சேதுபதி ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சினிமாவில் நல்ல பர்ஃபார்மர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் பிக் பாஸில் நல்ல பர்ஃபார்மர்னு இந்த வாரம் தான் அவர் ப்ரூவ் பண்ணுறது வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் உட்காந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். வேறு என்ன தோணுதுங்கிறத இன்றைக்கி லைவில் உட்காந்து பார்த்துட்டு வந்து மறுபடியும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.